அரிசி என்பது அருமருந்து. நெல்லுமணி இல்லா நானிலத்தில் காசு பணம் கல் மண்ணல்லவோ காவலான்னு சிற்றிலக்கியங்களில் அரசனுக்கு அரிசி நெல்லை நாம் சேமிக்காவிடில் அது காசு அல்ல, பொற்காசுகளாக இருந்தாலும் கல் மண்ணிற்கு சமம் என்று சொன்ன ஒரு நாடு இது. அந்த நாட்டில் நெல்லை தின்பதனால் உனக்கு நீரிழிவு நோய் என்று சொன்னால் அது நெல்லை தின்பதனால் அல்ல, நெல்லை எப்படி தின்றதனால் சர்க்கரை வந்தது. அரிசி சோறை அதிகம், அதாவது அரிசியை அதிகம் அவிச்சு, டூ மச் ஆஃப் குக்கிங், அதிகம் குக் பண்ணி சாப்பிட்டா சர்க்கரை ஏறும். ஒன்று, அந்த அரிசியோட மாமிச உணவை சேர்த்தா சர்க்கரை ஏறும். நீங்கள் என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ மாமிசத்தை இயற்கை மருத்துவராகவும் நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் சாப்பிட்றவராக இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க, அது உங்கள் சௌரியம். அதை அரிசி எவ்வளவு இருக்கணும், சைனாக்காரன் சாப்பிட்றது மாதிரி சாப்பிடுங்க. 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மீனை வாங்கி வச்சுட்டு ஒரு ஆள் திங்கிறான். இத்தினோண்டு கப்பில் அரிசி வச்சுருக்கான் சோறா. அந்த 1.5 கிலோ மீனை திங்கிறான். இந்த அரிசியை இவ்வளோ கப்பில் இந்த நீங்கள் ஊறுகாய் துவையலுங்கிறீங்கல்ல அந்த சைஸில் வச்சுருக்கான். இந்த சாப்ஸ்டிக்கு குச்சி வச்சு அந்த அரிசி அப்படியே திங்கிறான். பக்கத்தில் ஆடு மாடு திங்கிறது மாதிரி பெரிய பெரிய இலையாக வாட்டி வச்சுருக்கான். அந்த குச்சியில் அப்படி சுருட்டி உள்ளே விட்றான். அவனுக்கு வயிறை பார்த்துருக்கீங்களா? சைனாக்காரன் வயிறை டிவியில் பார்த்துருங்க, அப்படியே வத்தலாக ஒட்டி போயிருக்கும். நமக்கு இந்த ஹார்மோனிய பெட்டி மாதிரி அமுக்கி விட்டா விரியுது பாருங்கள். இந்த கொல்லப்படுற துருத்தி ஒன்று இருக்கும், அமுக்கி அப்படி வீங்கும். சாப்பிட்ட உடனே வெளியில் வருது, அப்புறம் உள்ளே போகுது, திரும்பி வெளியில் வருது. அது வெளியில் வந்தால் தான் சார் சாப்பிட்ட சந்தோஷம் வருது. உங்கள் உணவு நீங்கள் உணவை உண்ணவில்லை, உங்கள் உணவு நீங்கள் உண்ட உணவு உங்களை சிறுக 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 உண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையில் மாட்டுகின்ற பொழுது அரிசியை திங்காதன்றோம். நம்மளும் அதை நம்பிட்டு கோதுமை ரொட்டியை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம். கோதுமை நம்மை பொறுத்தவரை தவறான உணவு.